ஆணவம் அதிகமாயிடுச்சு, சுயநலம் அதிகமாயிடுச்சு, மக்களின் குரலுக்கு செவி சாய்க்க மாட்டேன்றீங்க, நாடு முழுவதும் ஜனநாயகம் தலை தூங்குது, மாற்றுக் கட்சியினரின் குரலுக்கு நீங்கள் வந்து செவி சாய்க்கணும், இப்படி பல குரல்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து பல இடங்கள்லேருந்து வெளிவருது. ஆனால் பாஜக ஒரே ஒரு குரலில் தான் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது நட்டாவின் குரல். நாங்கள் வளர்ந்துட்டோம், வாஜ்பாய் காலத்து பாஜக இப்போ இல்லை, நீங்கள் சித்தாந்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ், நாங்கள் வளர்ந்துட்டோம், போதுமான வளர்ச்சி அடைந்து விட்டோம்னு. ஆர்எஸ்எஸ் இல்லாமலேயே இனிமே தேர்தல் அரசியலில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை பாஜகவுக்கு வந்திருக்கா? அதன் வெளிப்பாடு தானா? இல்லை, அப்படி ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அது மாறி இருக்குது. கண்டிப்பாக மாறி இருக்குது. இல்லாட்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பேசணும் இல்லையா, வக்ஃப் சட்டமாகட்டும் அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து இறங்கி வந்திருக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி இல்லை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் இஸ் தி பேரண்ட் பாடி. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய தொகுதிகளில் ஒரு எலெக்ஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இவங்களால் வந்து ஜெயிக்க முடியாது. இன்ஃபேக்ட் யூபியில் இந்த செட்பேக், இந்த தோல்விக்கு காரணமே வந்து வேலை செய்ய வேண்டிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை. இப்போ ஆர்எஸ்எஸ் இல்லாமல் மோடி பாஜக இல்லையா? எப்படி ஆர்எஸ்எஸ் இல்லாமல் மோடி பாஜகங்கிறது ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லை, அதுவும் வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு வந்து. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து வேறு உங்களுக்கு, அதோட பொலிட்டிக்கல் அவதார் தான் பிஜேபி. நீங்கள் எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, சித்தாந்த ரீதியாக ரெண்டுத்துக்குமே அவங்க தான். ஒரு சார் சொன்னார், நம்முடைய புகாரி சார் சொன்னார் இல்லையா, வாஜ்பாய் பெட்டர்ன்னு. இல்லை, அதுவே தவறான பார்வை. முக்கோட்டான்னு அவரே சொன்னார் தன்னை. நான் வந்து சாஃப்ட் லைனர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து முகமூடி தான், சங் மேரா சோல் ஹேன்னார் அவர். ஆர்எஸ்எஸ் தான் என்னுடைய சோல் அப்படின்னாரு. எல்லாரும் ஒன்று தான். அன்னைக்கு வாஜ்பாய்க்கு வந்து உங்களுக்கு இந்த மெஜாரிட்டி இல்லை, இவருக்கு மோடிக்கு இன்றைக்கி மெஜாரிட்டி இருக்குது. ஆகவே நம்ம இதை வந்து அந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் மோடி அவர்கள் வந்து சில குணாம்சங்கள், வாஜ்பாய் ஒரு இணக்கமானவராக இருந்தார், அது உண்மை. அது மோடிக்கிட்ட இல்லை. இன்றைக்கி அவர் வந்து குஜராத்தில் 13 ஆண்டுகள் வந்து எப்படி வந்து சங்கு அமைப்புகள் எல்லாத்தையுமே அவர் வந்து கம்ப்ளீட்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணாரோ அந்த மாதிரி தேசிய அளவில் அவர் பண்ண பார்க்குறாரு. அது முடியல. 2 தடவை அவர் விக்டரியை கொடுத்தாரு. 3ஆவது தடவை இந்த நம்பர்ஸ் குறையும் பொழுது ஆர்எஸ்எஸ் நவ் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அதனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 பேர் சண்டையில் மோடி கை வாங்குச்சுன்னா அது இந்தியாவுக்கு நல்லது. இந்த செட்டப்புக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். அதுக்கு இதுதான் உங்களுக்கு அமைப்புன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ் கை ஓங்குவதை விட மோடியோட கை ஓங்கி இருப்பது உங்களுக்கு நல்லது. இல்லைனா நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஐடியாலஜியோட பிடிக்குள்ளே தான் நீங்கள் போய் மாட்டுவீங்க. ஆனால் எந்த லெவலுக்கு இன்றைக்கி மோடியால் ரெசிஸ்ட் பண்ண முடியுன்றது அது ஒரு முக்கியமான கொஸ்டின். நவ் மோடி இஸ் வல்னரபிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் குறைஞ்சது, கூட்டணிகளை நம்பி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் நினைச்சா 1000 மோடிக்களை உருவாக்க முடியும்னு திரு ஸ்ரீராம் சொல்கிறார். இல்லை, 1000 மோடிக்களை இல்லாட்டியும் ஒரு 10 மோடியாவது உருவாக்க முடியும். ஏன்னா இட்ஸ் ஐடியாலஜின்ற நான் திரும்ப சொல்கிறேன். அவங்கள நீங்கள் தனிநபர்களாக பார்க்கும்பொழுது தான் வாஜ்பாய் ஆகட்டும், மோடி ஆகட்டும், அல்லது வந்து ஒரு மோகன் பகவத்தா ஆகட்டும். கலைஞர் வந்து 99 ஜெயலலிதா ஆதரவில் வந்து கவர்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு 18 எம்பிஸை வாபஸ் வாங்கிட்டு 6 எம்பிஸ் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. 99 ஏப்ரலில் கவர்மெண்ட்டுக்கு கவருது. அப்போ வந்து எங்களுக்கு ஜெயலலிதா தான் பெரிய எனிமின்னு கலைஞர் சொல்லும்போது மறைந்த சிபிஎம் பொதுச் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் சொன்னார், ஹவு குட் அன் இண்டிவிஜுவல் பி மோர் டேஞ்சரஸ் தேன் அன் ஐடியாலஜி. நீங்கள் ஒரு சித்தாந்தத்தோடு ஃபைட் பண்ணுறீங்க. இந்த புரிதல் இருந்ததுன்னா வந்து இப்போ நடக்கிறது நமக்கு புரியும். என்ன ஒன்று, 10 ஆண்டுகள் அவங்களுக்கு இருந்த மெஜாரிட்டி இப்போ குறையும் பொழுது மோடி வந்து அவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறத இன்றைக்கி அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் பேரண்ட் பாடி அதை அலோவ் பண்ண மறுக்குது. உள்ளே நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு டக் ஆஃப் வார். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே, திரு ஸ்ரீராம், வளர்ந்த பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா ஆர்எஸ்எஸ்க்கு? அப்படி இல்லைங்க, தனித்து செயல்பட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அட் சம் பாயிண்ட் இன் டைம் பேரண்ட்டை விட்டு சில்ட்ரன் வெளியில் போகலையா, அவங்களா போய் தனியாக தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கலையா, அப்போ எல்லாருமே தன் தாயும் தந்தையிடம் கூடவே இருக்காங்க. ஒரு நல்ல பேரண்ட் வந்து தான் குழந்தை தனியாக செயல்படுகிறது, நன்றாக செயல்படுறதுனா அதோட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லை. அது ஒன்றும் அடிமையாக இருக்க வேணும்னு நினைக்க போகிறதில்ல. நான் ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். மணி சார் சொன்னார், அஃப்கோர்ஸ் சூர்யா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, மினிஸ்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. சேர்பர்சன் ஆஃப் யூபிஏவாக இருந்தவங்க மேடம் சோனியா காந்தி. ஆனால் ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் ஒரு பயலாட்ரல் சீரீஸ்க்கு வரும்போது, ஒரு டாக்ஸுக்கு வரும்போது அந்த சமமாக உட்கார்ந்து அவரை பேசியது மேடம் சோனியா காந்தி. பிரதமர், நம் நாட்டின் பிரதமர் பக்கத்தில் நிற்க வைக்கப்பட்டார். அதுதான் உண்மையான பிரச்சனையை தவிர, அதுதான் நாட்டுக்கு தலைகுனைவே தவிர, இங்கே நடக்காத விஷயத்தை சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல வாட்டி நடந்திருக்கு. யூபிஏ சேர்பர்சனாக எந்த ஒரு அதிகார கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் இல்லாமல் அவருக்கு பல சலுகைகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் திருப்பி சொல்கிற மாதிரி பிரதமருக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு
சில வருத்தங்கள் இருக்கலாம். பாஜகவுக்கு சில பார்வைகள் வேறுபட்டு இருக்கலாம் ஆர்எஸ்எஸோட. அது நிச்சயமாக ஒருபொழுதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ இல்லை பிஜேபி தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸையோ ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். 1000 மோடிகள் உருவாக்கலாம் என்று சொல்வதற்கு காரணம் பிரதமர் அவர்களே இதை சொல்லுவார்கள். என்னை மட்டும் நம்பி ஆர்எஸ்எஸ் இல்லை, என்னை மட்டும் நம்பி பிஜேபி இல்லை என்று பிரதமரே சொல்வார்கள். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இதில் கருத்து முரண்கள் இருக்கிறது. அது வெளிப்படையாக நீங்கள் பேசுங்க. ஆனால் நாட்டுக்குள்ளே நலனுக்காக தான் 2 பேரும் போகிறாங்களே தவிர, இன்றைக்கி ஃபாரினில் போய் சீக்கியர்கள் வந்து டர்பன் அணிவதற்கு போராடுகிறார்கள் என்று ராகுல் காந்தி போய் வெளிநாட்டில் போய் பேசுகிறாரு. யாரை? 3000 சீக்கியர்களை ஓடி விரட்டி சாவடித்து கொன்றவர்களை இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களை வந்து பாதுகாக்கிற ஜெகதீஷ் டைட்டில் அந்த ராகுல் காந்தி போய் சீக்கியர்கள் டர்பன் அணிவதற்கு இந்தியாவில் முடியவில்லை என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர, இங்க பிரதமருக்கும் இங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நாட்டை பத்தி வெளியில போய் பேசுவதால் தான் பிரச்சனை வருகிறது.